வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். தமிழ்நாட்டுல நிறைய பேர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. சொந்த வீடு வாங்குறது நல்லதா இல்ல வாடகை வீட்டிலேயே இருக்கலாம்னு நினைக்கிறதா? இது ஒரு பெரிய கேள்விதான். ஆமாம். இத பத்தி கொஞ்சம் அலசி ஆராய நமக்கு 2 வீடியோ உரையாடல்கள் கிடைச்சிருக்கு. ஒண்ணுல பலதரப்பட்ட மக்களோட அனுபவங்கள் இருக்கு. சொந்த வீடு கனவுல இருக்கிறவங்க, வாடகையே போதும்னு சொல்றவங்க. சரி. இன்னொன்னுல பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுல செய்யற முக்கியமான பொருளாதார தவறுகளை பத்தி ஒரு நிபுணர் பேசுறார். ஓ, அப்போ 2 வெவ்வேறு பார்வை இருக்கு. ஆமாம். உங்களுக்காக இந்த 2 பார்வைகளையும் வச்சு இந்த ஆசைகள், இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள், அப்புறம் பணம் சம்பந்தப்பட்ட உண்மைகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த விவாதத்துல ஒருத்தர் சொன்னது, அடேங்கப்பா 16 தடவை வீடு மாறி இருக்காங்களாம். 16 தடவையா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ சிரமம். அப்புறம் இன்னொருத்தர், அவரு கஜா புயல்ல அவரோட கனவு வீட்டு சுவரே இடிஞ்சு போச்சான். ஐயோ, கஷ்டம்தான். நகையெல்லாம் வித்து அட்வான்ஸ் கட்டியும் வீடு கைக்கு வராம போனவங்களும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப புரியுது, சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய கனவு, ஒரு சமூக அந்தஸ்துக்கான அடையாளம்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. ஆமாம். கல்யாணம் ஆகணும்னா கூட சில இடங்கள்ல சொந்த வீடு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட இன்னொரு பக்கம் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? அந்த இஎம்ஐ இருக்குல்ல, மாசம் மாசம் கட்டுறோமே அந்த தவணை. ஆமா, இருக்கு. அத கட்ட முடியாம திரும்ப கடன் வாங்கி நிம்மதி போய் கடைசியில மறுபடியும் வாடகை வீட்டுக்கே போனவங்களும் இருக்காங்க இல்லையா? நிச்சயமா, அதுதான் நிதர்சனம். இது வெறும் நம்ம எங்க இருக்கிறோங்கிற தேர்வு மட்டும் இல்ல. இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு நிதி முடிவு, உணர்வு ரீதியான முடிவும் கூட. சரிதான். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் படி பார்த்தா பல பேர் சரியா பிளான் பண்ணாம, ஒன்னு மத்தவங்க சொல்றாங்கன்னு, இல்லனா சமூக அழுத்தத்துக்காக, இல்லனா விளம்பரத்தை பார்த்து மயங்கி. ஆமா, விளம்பரங்கள் நிறைய வருது. முக்கியமா நகருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற புறநகர் பகுதிகள்ல, அதாவது சபர்பன் ஏரியாஸ்ல. அங்க போய் முதலீடு செஞ்சு. ஆமா, அங்க முதலீடு செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. கடன் வாங்குறது, அப்புறம் அந்த இஎம்ஐ, அப்புறம் மறைமுக செலவுகள், இதையெல்லாம் சரியா கணக்கு போடுறதில்ல. கரெக்ட். அந்த நிபுணர் வீடியோவில் கூட இதைத்தான் சொன்னார். கிட்டத்தட்ட 99% நடுத்தர மக்கள் செய்யற பெரிய நிதி தவறே இந்த வீடு வாங்குற விஷயத்துல தான் நடக்குதுங்கிறார். அப்படியா சொல்றாரு? ஆமா. ஏதோ நமக்கு கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்மளோட கடன் வாங்கும் தகுதிய, அதாவது கிரெடிட் ஸ்கோர், பேங்க் நமக்கு எவ்வளவு கடன் தருங்கிற அந்த மதிப்பை பில்டரோட லாபத்துக்காக நாம ஒரு வகையில தாரவார்க்கிறோம்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யோசிக்க வேண்டிய விஷயம். ஊருக்கு வெளியில, ஆனா பக்கத்துல தான் விளம்பரம் பண்ற இடத்துல வாங்கிட்டு அப்புறம் 10 வருஷம் கழிச்சும் வாங்கின விலைக்கே விற்க முடியாம போற நிலைமையும் வருதுங்கிறார். ஆமா ஆமா, இது நடக்குது. இதுல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி சொல்றீங்க? வீட்ல கேக்குறாங்க, சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்கன்னு ஒப்பிட்டு பாக்குறது, இந்த மாதிரி காரணங்களுக்காக யோசிக்காம முடிவெடுக்கிறது. சரி. ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல வர அந்த கலர் விளம்பரத்தை பார்த்ததும் உடனே போய் அட்வான்ஸ் கொடுத்துறது, இது ரொம்ப ஆபத்தானது. ஏன் ஆபத்துங்கிறீங்க? ஏன்னா இதன் மூலியமா உங்க வருங்கால வருமானத்தை, அதாவது உங்க ஃபியூச்சர் இன்கம், ஒரு சொத்துக்காக நீங்க பல வருஷங்களுக்கு லாக் பண்றீங்க. அந்த சொத்தோட மதிப்பு ஏறுமா ஏறாதாங்கிறது கூட கேரண்டி இல்ல. புரியுது. அது போக ப்ராஜெக்ட் ரிஸ்க்னு ஒன்னு இருக்குல்ல. நிச்சயமா. அதாவது திட்டம் பாதியில நிக்கலாம், இல்ல ரொம்ப தாமதமாகலாம், சில சமயம் சட்ட சிக்கல்கள் கூட வரலாம். இதுவும் ஒரு பெரிய ரிஸ்க். ஆமா. அந்த விவாத நிகழ்ச்சியில கூட ஒருத்தர் சொன்னாரு, 20 லட்சம் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கார், மாசம் 75,000 சம்பளம். ஓ, நல்ல சம்பளம் தான். ஆனா 25,000 இஎம்ஐ மத்த செலவுகள்னு போவ சமாளிக்க முடியலையாம். 3 மாசம் தவணை கட்ட தவறுனதால கடைசியில வீட்டை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டதா சொன்னார். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம். வாடகை வீட்டுல இருந்த நிம்மதி போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னொருத்தர் சொன்னது இன்னும் ஆச்சரியம். என்ன சொன்னார்? சொந்த வீடு வாங்கினப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஈகோ பிரச்சனையால நிம்மதியே இல்லையாம். இப்ப வீட்டை விட்டுறலாமான்னு யோசிக்கிறதா சொன்னார். அட கொடுமையே. சரி, இது ஒரு பக்கம். ஆனா வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமே இல்லையா? அந்த விவாதத்துல அதையும் பேசிருப்பாங்களே. ஆமா பேசுனாங்க. அடிக்கடி வீடு மாத்திர கஷ்டம், அது பெரிய தலைவலி. அப்புறம் வயசானவங்க இருந்தாலோ இல்ல குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாலோ வீடு தர யோசிக்கிறது. இதுவும் இருக்கு. சொந்தக்காரங்க வந்தா கூட தண்ணி பிரச்சனையை காரணம் காட்டி சீக்கிரம் போக சொல்றது. நல்ல ட்ரெஸ் பண்ணா கூட வீடு இல்லாம இப்படி சுத்துறான் பாருன்னு தப்பா பேசுறது. மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆமா. ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நாயை அவிழ்த்து விடுற ஓனர்கள் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ 2 பக்கமும் அதனதன் பிரச்சனைகள் இருக்கு. கரெக்ட். ஆக இந்த உரையாடல்கள் காட்டுற உண்மை என்னன்னா,
சொந்த வீடுங்கிற அந்த கனவுக்கும் அது நிறைவேறும் போது இருக்கிற நிஜத்துக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்போ உணர்ச்சிகளுக்கும் சமூக அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காம நம்ம வசதிக்கு ஏத்த பட்ஜெட்ல தெளிவா திட்டமிட்டு செஞ்சா சொந்த வீடு சாத்தியம்தான் இல்லையா? கண்டிப்பா சாத்தியம். ஆனா அந்த திட்டமிடல் ரொம்ப முக்கியம். வெறும் இஎம்ஐ கட்டுறதோட நிக்காம கையில கொஞ்சம் பணம் சேரும்போது கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறது. ப்ரீபேமெண்ட் பண்றது. ஆமா. அப்புறம் இன்சூரன்ஸ் மாதிரி பாதுகாப்பு அம்சங்களை யோசிக்கிறது, நம்பிக்கையான பில்டரா பார்த்து வாங்குறது, இந்த மாதிரி நிதி அறிவு, அதாவது கடன், முதலீடு, ரிஸ்க் பத்தின புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இது புரிய வைக்குது. ஆமா, இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. சொந்த வீடுங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கல் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த மைல்கல்ல நீங்க எப்படி அடையறீங்கிறது தான் ம், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல மன அழுத்தத்தை கொடுக்குமான்னு தீர்மானிக்க போகுது. சரிதான். வெறும் செங்கல்னு சிமெண்ட்டும் தாண்டி அந்த வீடுங்கிறது உங்களுக்கு உண்மையில என்ன அர்த்தம் தருது, அந்த அர்த்தம் உங்க பண வசதியோட எப்படி பொருந்துது. ஆழமான கேள்வி. ஆமா, அந்த வீடு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதா இல்ல உங்க வளர்ச்சியை ஒரு வகையில தடுக்குதா, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.